இங்க ஒரு பணக்காரன் 3 பொண்ணுங்களோட முகத்தை டப்பாவால மூடி அதுல ஒவ்வொரு டப்பாவை திறந்து யார் அழகா இருக்காங்களோ அவங்கள அவனோட மனைவியா தேர்ந்தெடுக்க போறேன்ட்டு ஒரு கேம் மாதிரி விளையாடிட்டு இருக்கான். முதல் டப்பாவை திறந்த பொண்ணு செம்ம அழகா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு ரோஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது டப்பா பொண்ணை திறக்க சொல்றான். அவங்களும் செம்ம அழகா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு ரோஸ் கொடுத்து முத்தம் கொடுத்துட்டு இப்ப 3வது டப்பாவை திறக்க சொன்னா அவங்க பாக்குறதுக்கே செம்ம சுமாரா இருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட மேக்கப்பே போடாம நேச்சுரலா வந்திருக்காங்க. அவங்கள பாக்குற மத்த 2 பொண்ணுங்களுமே இவெல்லாம் எந்த தைரியத்துல இங்க வந்தா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம பக்கத்துல நின்னுட்டு இருக்கா பாரு அப்படி இப்படின்னு ஜாடமாடையா பேசுறதால அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. அந்த சமயத்துல இவனும் ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டே நீங்க 2 பேருமே செம்ம அழகா இருக்கீங்க, உங்களை யாரை என்னோட மனைவியா தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ற சமயத்துல அவன் தொண்டையில ஏதோ சிக்கி மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து கோச்சிட்டு போன பொண்ணு கரெக்டா வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. ஆனா அந்த சிச்சுவேஷன்ல இந்த 2 பொண்ணுங்களும் அவனுக்கு உதவி செய்ய வராததால இந்த கோச்சிட்டு போன பொண்ணு கிட்ட நான் உன்னையே என்னோட மனைவியா ஏத்துக்கிறேன், ஒரு முத்தம் கொடுன்ட்டு கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் அவங்க பேக்ல இருந்து லிப்ஸ்டிக் எடுத்து அவங்க முகத்தை முன்ன டப்பாலேயே ஒரு பொம்மையை வரைஞ்சு அந்த பொம்மையை அவனுக்கு கிஸ் பண்ண வச்சு நீ ஒருத்தவங்களோட மனசை பார்த்து உன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்காம அவங்களோட உடம்ப பார்த்து தேர்ந்தெடுக்கிற, உனக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன்ட்டு அங்க இருந்து அவனை திட்டிட்டு போயிடுறாங்க.